அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் 2024 சிம்ம ராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவருக்கு 6வது இடத்துல மறைஞ்சிருந்தாலுமே குருவினுடைய பார்வை பெற்றிருக்க காரணத்தால் உங்களுக்கு இது ஒரு நல்ல மாதம் அப்படின்னே சொல்லலாங்க. அதே சமயத்தில் இந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 12ஆம் தேதி அன்று 7ஆம் இடத்துக்கு போறாருங்க. அப்போ அங்கிருந்து உங்க ராசியை பார்க்கறாருங்க. அப்போ ராசிநாதன் ராசியை பார்க்கறது உங்களுக்கு அனைத்து விதத்திலையுமே ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு சுய கௌரவத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்க போகுதுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் இந்த மாதம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு. அதே சமயத்தில் பிடிவாத குணம் உங்களுக்கு இந்த மாதம் அதிகமாக இருக்கும். சனி பகவான் பார்க்கறதால பிடிவாத தன்மை அதிகமாகத்தான் இருக்கும். என்னதான் இருந்தாலுமே இந்த மாதம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு புகழையும் கௌரவத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னே சொல்லலாங்க. அப்போ ராசிநாதன் ராசியை பார்க்கும் பொழுது நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய தன்மை இந்த பிப்ரவரி மாசத்துல 12ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குதுங்க. குடும்பஸ்தானத்துல கேது பகவான் இருக்கிறாருங்க. சர்ப்ப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேது பகவான் குடும்பஸ்தானத்துல இருக்கிற காரணத்தால உங்களுடைய குடும்பத்துல குழப்பம் ஏற்படாம நீங்க பார்த்துக்கணும். யாருக்குள்ள குழப்பம் வரும்? கணவன் மனைவிக்குள்ளேயோ இல்லை மற்றவங்களால 3வது மனுஷங்களால கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அப்போ 3ஆம் நபர்களை உங்க குடும்ப விஷயத்துல நீங்க அனுமதிக்க கூடாது அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. கேது பகவான் 2ல இருக்காரு. அப்போ குடும்பத்தை கெடுப்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க. கண்ணியில இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு ஒரு நல்ல நல்ல விஷயத்தை தான் தருவார். எந்தெந்த விஷயத்துல நீங்க தொந்தரவு படுத்துனீங்களோ, எந்தெந்த விஷயத்துல உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டதோ, இது எதுக்காக அப்படிங்கிற ஒரு ஞான உதயத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த குடும்பத்தை நல்ல வழிப்படுத்துவதற்கான கேது பகவான் உங்களுக்கு அமர்ந்திருக்கிறாருங்க. அப்போ உங்களுடைய குடும்பம் நன்றாக இருக்க போகுது. இது வரைக்கும் நீங்க செஞ்ச தவறையெல்லாம் திருத்த போறீங்க. கணவன் மனைவி பிரிஞ்சவங்க எல்லாம் ஒன்று சேர்றதுக்கான தன்மைகள் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குதுங்க. 3ஆம் இடத்தை முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறாருங்க. அப்போ உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய குரு பகவான் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறாரு இல்லையா? அப்போ முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது தைரிய வீரியங்கள் அதிகரிக்கும். அதுவும் குறிப்பாக தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகமாகவே வரும். அப்போ தன்னம்பிக்கை இருந்தாலே வெற்றி உங்களுக்கு எளிதாக கிடைக்க போகுதுங்க. தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த பிப்ரவரி மாதம். புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். இசை சம்பந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது கலைத்துறையினரவங்களுக்கு, எழுத்து துறையில் இருக்கிறவங்களுக்கு பேரையும் புகழையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. 3ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்துல அமர்ந்து குருவினுடைய பார்வை பெற்றிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம்னே சொல்லலாங்க. அப்போ வியாபாரம் சார்ந்த தொழில இருக்கிறவங்க, சிறு தொழில் பெருதொழில் செய்யறவங்க யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு இந்த மாதம் புதிய புதிய ஒப்பந்தங்கள் வியாபாரத்தினால அவங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வெளியூர் செல்ற வாய்ப்புகள் இந்த மாதம் ஏற்படுத்தும். வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு நீங்க அந்த வண்டி வாகனம் சார்ந்த அந்த உதிரி பாகங்கள் விற்பனை செய்யக்கூடிய துறையில இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அதுல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயத்துல ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட வீட்டு மனை விற்பனை சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெற போறீங்க. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக இந்த மாதத்துல நீங்க பெறுவீங்க. 4ஆம் இடமான சுபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறாருங்க. அப்போ நிச்சயமா சுகஸ்தானத்தை பாதிக்காதவாறு நீங்க பார்த்துக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. தாயினுடைய உடல் நலம் சார்ந்த விஷயத்துல இருந்து வந்த அந்த பிரச்சனைகள், அதாவது தாய் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்துல பிரச்சனைக்குள்ள நீங்க போகாம பார்த்துக்கணுங்க.
உங்களுடைய அம்மாவை நீங்கள் நன்றாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 5ஆம் இடம் வலுப்பெற்று இருக்குதுங்க. அதனால் உங்களுக்கு அதிபதியான குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கின்ற வேலை தான் இந்த மாதம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ 5ஆம் இடம் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்லா இருக்க போகுதுங்க. அந்த 5ஆம் இடம் பார்த்தீங்கன்னா பதவியை குறிக்கக்கூடிய இடம். அதாவது பதவி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கைகூடக்கூடிய அமைப்பு. குழந்தைகள் நல்லா இருக்க போகிறாங்க. இது வரைக்கும் குழந்தைகளுடைய கருத்து வேறுபாடுகள், உங்கள் சொல் பேச்சு கேட்கல அப்படிங்கிற அமைப்பில் இருந்தவங்க எல்லாமே மாற போகிறாங்க. குழந்தை நல்லா இருக்க போகிறாங்க. இவங்களுடைய குழந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, குழந்தைங்களோட படிப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னே சொல்லலாம். குழந்தைகள் வெளிநாடுகள் சென்று படிக்கக்கூடிய யோகங்களும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்து உங்களுக்கு யோகத்தில் இருக்கிற காரணத்தால் வீடு நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதற்கு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் பிப்ரவரி மாதம். சுக்கிரன் சம்பந்தப்பட்ட, அழகு சம்பந்தப்பட்ட, கலைத்துறை சம்பந்தப்பட்ட ஒரு இந்த செவ்வாய் 5ஆம் இடத்துல உட்காந்துட்டு இருக்காருங்க. அப்போ சிம்மராசி அன்பர்களுக்கு ராஜயோகம் கிடைக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் 5ஆம் இடத்துல அமர்ந்துக்கிட்டு குருவினுடைய பார்வை பெற்றுக்கிட்டு இருக்கு. அப்போ 2 யோகமான கிரகங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரிவர்த்தனையாக இருக்கிற காரணத்தாலேயும், அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 5ஆம் தேதி பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் உச்ச பலத்தில் இருந்து 9வது இடத்தை பார்க்குறாருங்க. அப்போ குருவை பார்க்குற காரணத்தால், குருவோடு தொடர்பு ஏற்படுற காரணத்தால் நீங்கள் தொட்டது எல்லாம் தொடங்கக்கூடிய தன்மை, பெரியோருடைய ஆசீர்வாதங்கள், உங்களை விட வயதில் மூத்தவர்கள் அப்படி இல்லைன்னா உயர்ந்த பதவியில் அவங்களுடைய அனுகூலங்கள் உங்களுக்கு நிச்சயமாக தொழில் ரீதியாகவோ இல்லை வேலை ரீதியாகவோ குடும்ப ரீதியாகவோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. அதே சமயத்தில் செவ்வாய் 5ஆம் இடத்துல குரு பார்க்குறாருங்க. அப்போது குழந்தை பிறப்புக்காக ரொம்ப வருஷமாக இருக்கீங்க, காத்துட்ருக்கீங்க, ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கான தன்மைகள் சிறப்பாக இருக்குதுங்க. அப்போது இந்த மாதம் பிற்பகுதியில் சூரியன் 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாருங்க. உங்கள் ராசியை பார்க்குற காரணத்தால் அரசு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்க, உங்களுடைய செயல்பாடுகள் அவங்களுக்கு திருப்திகரமாக இருக்க போகுதுங்க. சனி பகவான் அந்த இடத்துல சேர்றாருங்க. சூரியனும் சனியும் சேர்ந்து இருக்கிற காரணத்தால் இவங்க 2 பேரும் சேர்ந்தாலுமே ஒரு எரிச்சல் படக்கூடிய தன்மை. அப்போது தகப்பன் சார்ந்த விஷயத்தில், தகப்பன் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் அந்த சூரியன் உங்களுடைய ராசியை பார்க்குற காரணத்தால் நிச்சயமாக சூரியனை போல தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்பு, அதாவது பேச்சு உங்களுக்கு சூரியனை போல இருக்கும். அப்போது அதிகார தோரணையிலே இருக்கக்கூடிய தன்மை, உங்களுடைய பேச்சு நல்லா இருக்கும். எப்படி இருக்கும்? நீங்கள் எந்த இடத்துல எதை பேசணும், எந்த டார்கெட்டை ரீச் பண்ணணுமோ அதை சிறப்பாக செய்யக்கூடிய தன்மை, பேச்சின் மூலமாக அனுகூல வாய்ப்பை பெறக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும். ராகு 8ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்போது ஒரு சிலருக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா வெளிநாட்டு தொடர்புடைய கம்பெனிகளில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு ஏற்றுமதி இறக்குமதி துறை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குரு பகவான் 9வது இடத்துல இருக்காரு. அப்போது கடவுளின் அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். அப்போது சொல்லி கொடுக்கறது, சட்டம், நீதித்துறை, இந்த மாதிரி குருவின் காரகத்துவம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்ற இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு மேன்மையையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகத்தான் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அதனால் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு, ஏதோ ஒரு வகையில் வேலை இழந்துட்டீங்க அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு
நீங்கள் வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கல, நான் வந்து எல்லா இடத்துலையும் தேடிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கப்படுற சிம்மராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த மாத பிற்பகுதிக்கு அப்புறம் நீங்கள் உங்களுடைய படிப்புக்கேற்ற நீங்கள் நினைத்தவாறு உங்களுக்கு வயதுக்கேற்றவாறு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாதுங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் அப்படிங்கிறது மாமன் வழியாக, அப்போ மாமன் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கும் அப்படிங்கிறது சாத்தியமாக இருக்கு. அதாவது உங்களுக்கு வந்து மாமன் ஏதாவது ஒரு வழியில இந்த மாதம் உங்களுக்கு உதவி செய்வாரு அப்படின்னே எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு புதிய நண்பர்கள் இந்த மாதம் கிடைப்பாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்க காலேஜ்ல படிச்ச நண்பர் உங்களுக்கு அதாவது ஒரு இதுவரைக்கும் நீங்க பேசாம இருந்திருக்கலாம். ஆனா இப்போ உங்களுக்கு தொடர்பு ஏற்படுத்தி அவங்க மூலியமாக வேலை சார்ந்த விஷயம், தொழில் சார்ந்த விஷயத்துல நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட எண்ண ஓட்டங்கள் அதிகமாகவே இருக்கும். கோவில் திருப்பணிக்கு செலவிடுதல், அன்னதானம் கொடுக்கறது, அதாவது உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, இத மாதிரியான உங்களுடைய ஆன்மீக பணிகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக திருப்திகரமாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. கேது 2ஆம் இடத்துல இருக்கிற காரணத்தால நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகரை வணங்குங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் நீங்க வேலைக்கு போனாலும் வீட்டிலிருந்து வெளியே கிளம்புனாலுமே விநாயகரை கும்பிட்டுட்டு சென்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாதுங்க. சிம்மராசிக்காரர்கள் இந்த பிப்ரவரி மாதம் பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதால நீங்க சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இதன் காரணத்தால உங்களுடைய உடல்நலை பிரச்சனைகளை நீங்க சவாலை எதிர்கொள்ள வேண்டிய இருக்குங்க. மற்றபடி இந்த மாத கிரகநிலைகள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கு. நீங்க நினைச்சது எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெரு நாய்களுக்கு நீங்க ஏதாவது சாப்பாடு கொடுங்க. இல்லை உங்களால் முடிஞ்சது ஏதாவது வாங்கி அந்த தெரு நாய்களுக்கு போடுங்க. மற்றபடி உங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் நல்லாதாங்க இருக்கு. குலதெய்வ அருளும் நீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ அருளும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குதுங்க. இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமைய நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.